நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசரிப்பு கூடாரம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பி உண்டாக்கப்பட்ட வாசஸ்தலம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே தேவன் காட்டிய மாதிரியின்படியே செய்தார். ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரே ஒரு வாசல் இருந்தது, அதுதான் ஆட்டுவாசல். ஆட்டுவாசலை கடந்து உள்ளே வந்தால் பிரகாரம் காணப்பட்டது. பிரகாரத்தில் பலிபீடம் இருந்தது. இங்கு ஜனங்கள் பலி செலுத்துவர். அதனை கடந்து வந்தால் வெண்கல கடல் தொட்டி காணப்பட்டது. இதில் ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். கூடாரத்தில் 2 பகுதிகள் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 2 பகுதிகளையும் ஒரு திரைச்சீலை பிரித்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கையின் சாட்சி பெட்டி வைக்கப்பட்டது. சாட்சி பெட்டியை கிருபாசன மூடியினால் மூடினர். நியாயப்பிரமாண புத்தகம் அதன் அருகில் வைக்கப்பட்டது. இந்த சாட்சி பெட்டிக்குள் ஆரோனின் தளிர்த்த கோல், ஒரு பொற்கிண்ணத்தில் மன்னா மற்றும் தேவனுடைய கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தது. திரைச்சீலைக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் பொற்பீடம் இருந்தது. இதன் மேல் சுகந்த வர்க்கத்தினாலே தூபம் காட்டப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் 7 அகல்கள் கொண்ட பொன் குத்து விளக்கும் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். சமூகத்து அப்ப மேஜையும் அதில் 12 அப்பங்களும் குத்து விளக்குக்கு எதிரே வைக்கப்பட்டது. இந்த கூடாரம் 4 வித மூடியினால் மூடப்பட்டது. இப்படி ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆசாரியர்கள் மட்டுமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் பிரவேசித்தனர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, இயேசுவே மூலைக்கல்லாய் இருக்க அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களாகிய அஸ்திபாரத்தின் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் ஆவியினாலே நாம் கட்டப்படுகிறோம். இயேசுவின் மேல் நீங்களும் கட்டப்பட அவருக்கு இடம் கொடுங்கள். நீங்கள்தான் தேவனின் ஆலயம் என்பதை மறக்காதீர்கள். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.